ஹலோ கைஸ், வெல்கம் டு நருட்டோ கேமிங் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிஎஸ்கே 2025க்கு ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸ், அப்புறம் ஆக்ஷனில் வாங்கின பிளேயர்ஸ் தான் கைஸ். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சாம் கரன் வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்காக நல்லா விளையாடி இருக்காரு, இங்கிலாந்துக்காகவும் நல்லா விளையாடி இருக்காரு. இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். இவர் வந்து சிஎஸ்கேக்கு ஒரு கரெக்டான ஒரு செல்லக்குட்டியாக இருப்பாருங்க. அடுத்து வந்து நேத்தன் எல்லிஸ், இவர் ஆஸ்திரேலியாவோட ரொம்ப ஃபாஸ்ட் பவுலருங்க. இவரும் வந்து சிஎஸ்கேக்காக ரொம்ப வந்து கரெக்டாக இருப்பார், ஃபிட்டாக இருப்பாருங்க. இவர் எப்போயாச்சும் வந்து டெட் ஓவர் செஞ்சுன்னா இவருக்கு பால் கொடுத்தானா விக்கெட் எடுத்து கொடுப்பாருங்க. அடுத்து டெவான் கால்வே நம்ம ஓப்பனிங்க்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார். அதனாலே வந்து இவர் நம்ம வந்து ஆர்டிஎம் கார்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணி எடுத்திருக்கோம். இல்லை ரச்சின் ரவீந்திராக்கும் ஆர்டிஎம், இவர் வந்து நாம் ஓனாக வாங்கினோம். ராகுல் திரிபாட்டி தான் வந்து 4th இருக்கார். இவர் வந்து எஸ்ஆர்ஹெச்க்காக அந்தளவுக்கு ப்ளே பண்ணல, இருந்தாலும் நம்ம வந்து எடுத்துருக்கோங்க. இவர் நம்ம ஆட வைப்பக்கலாம். இவர் நமக்கு இம்பேக்ட் பிளேயராக இல்லை 1 டவுன் 2 டவுனாக இறக்கலாங்க. அன்சுல் கம்போஸ் ஒரு நல்ல மும்பை இந்தியன்ஸ் பவுலருங்க. இவர் வந்து உண்மையே வந்து சூப்பரான பவுலரு. இது ஹேட்ரிக் தான் எடுத்துருங்கன்னு சொல்லி இப்போ சொன்னாங்க. இவர் வந்து நம்ம டீமுக்கு உண்மையிலே வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பாருங்க. அடுத்து தீபக் ஹூடா எல்எஸ்டிக்கு பெர்ஃபார்ம் பண்ணல, இருந்தால் நம்ம டீமுக்காக கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுவாருங்க இவர். அடுத்து எப்பவும் போல் நம்ம தலை எம்எஸ் தோனி அவர் வந்து நம்ம ரீட்டைன் பண்ணியிருக்கோம். அன்கேப்டு பிளேயராக மாறினார். அதனால் 4 கோடிக்கு தான் ரீட்டைன் பண்ணோம். என்ன பிரச்சனை இல்லைங்க, எம்எஸ் தோனி சிஎஸ்கேக்காக ஆடினாலே பெரிய விஷயங்க. ருத்ராஜ் கெய்க்வாடு நம்ம ரீட்டைன் பண்ணிட்டு இவர் தான் எப்போ போல கேப்டனாக இருப்பார். ஓப்பனிங்க்கு ரொம்ப தேவைங்க. ரவிச்சந்திர அஸ்வின் நம்ம டீமில் வந்து முன்னாடி போனார், இப்போ மறுபடியும் நாமளே வந்து வாங்கிட்டோம். இவரை வந்து நம்ம 9.75 crores வாங்கினோம். இவர் கண்டிப்பாக நம்ம டீமுக்காக எல்லாத்தையும் ஒர்த்தாக செய்வாருங்க. அடுத்து கலீல் அகமதும் டிசிக்காக நல்லா பவுலிங் போட்டிருக்காரு. அதனால் நமக்கு நல்லா தேவைப்படுவாருங்க. நூர் அகமது ஜிடி பிளேயரு, இவர் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்திருக்காரு. இவர் நல்லா லெக் ஸ்பின் போடுவார். இருந்தாலே நம்ம ஒரு டீமில் வச்சுக்கலாங்க. சிவம் துபே நாம் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்கோம். இவர் தான் நம்ம ஆர்சாமி. இவர் விட்டு கொடுக்க முடியுமா? ரச்சின் ரவீந்திராவை நாம் ஆர்டிஎம் மூலயமா வாங்கினோம். இவர் நம்ம டீமுக்கு ரொம்ப முக்கியங்க. விஜய் சங்கர் ஜிடிக்காக நல்லா விளையாடி இருக்கார். தமிழ்நாடு பிளேன்றதால கூட இவர் சிஎஸ்கே வந்து எடுத்துருக்கலாம். அடுத்து ரவீந்திர ஜடேஜா, பேட்டிங்கும் சரி, ஃபீல்டிங்கும் சரி, பவுலிங்கும் சரி, எல்லாத்துலேயும் இவர் கலக்குவார். இவர் நம்ம டீமில் எடுத்து ரொம்ப பெரிய விஷயங்க, நல்ல விஷயம். பதிரனா நம்ம வந்து ரீட்டைன் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து நல்ல விஷயங்க. ஏன்னா ஒரு யாக்கர் போட்டு விக்கெட் எடுப்பார். ஷேக் ரஷீத் இவர் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தாங்க, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. முகேஷ் சௌதாரி நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலரு. இவர் சிஎஸ்கேலேருந்து வெளியே போனார், மறுபடியும் அப்படியே தூக்கியாச்சுங்க. ஜேமி ஓவர்டன் நல்ல ஒரு பிளேயருங்க, இங்கிலாண்டோட. இதுவரை நான் வந்து உங்களை தான் எடுத்திருக்கேன். இன்னும் ஒரு ஆள் இருக்கார். அவர் யாருன்னா குர்ஜாம்பிரீத் சிங் தாங்க. அவரும் வந்து நம்ம டீமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேயரு. அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இத்தனை பிளேயர்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே நம்ம சிஎஸ்கேக்காக ஆட போகிறாங்க. சிஎஸ்கேக்காக ஆடி அவங்க நமக்காக ஜெயிச்சு தர போகிறாங்க. இன்னும் வந்து சில பேர் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்ரேயஸ் கோபால், அன்சுல் கம்போஸ், இன்னும் சில பேர் இருக்காங்க, கமலேஷ் நாகர்கோட்டி. அவங்களாம் வந்து கொஞ்சம் அன்கேப்டு பிளேயர்ஸ்ன்றதால நான் வந்து உங்களுக்கு காமிக்கலை. மற்றபடி இந்த பிளேஸ்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பிளேயர்ஸுங்க. இதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூட சப்ஸ்கிரைப் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இப்போ 23 சப்ஸ்கிரைபர்லேருந்து நீங்கள் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸும் கொண்டு போயிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக சிஎஸ்கே பற்றி நிறைய வீடியோஸ் போடுவீங்க. அது வரையும் பாய் ஃப்ரம் நருட்டோ கேமிங் சேனலுங்க. பாய். எல்லாம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.